हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நின்னை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் வளம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர. நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு முறை ஒரு பக்தர் பெரியவாள்கிட்ட வரா, பெரியவா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு கேட்குறா. சொல்லுப்பா அப்படிங்கிற. இல்லை, நம்ம நெய்வேத்தியம் சுவாமிக்கு வைக்கிறோம், ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் கூட குறையிறதே கிடையாது. நம்ம தான் அதை சாப்பிட்றோம், சுவாமி சாப்பிட்டதுன்னு எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு பெரியவா ஒரு அற்புதமாக அதுக்கு ஒரு விளக்கம் தரார். ஒரு புஸ்தகத்தை கொண்டு வா, ஸ்லோக புஸ்தகத்தை எடுத்துன்னு வர சொல்கிறார். நீ அந்த ஸ்லோகத்தை படி ஒரு 4-5 வாட்டி அப்படிங்கிற. படித்தோடனே நன்னா படிச்சுட்டியா, நன்னா கிரகிச்சுண்டியா அப்படின்னு கேட்குறார். ஆமாம் பெரியவா, நன்னா கிரகிச்சுட்டேன்னு கடகடன்னு அவர் சொல்கிறார் அந்த ஸ்லோகத்தை. அதோட மீனிங் புரிஞ்சுதா உனக்குங்கிறார். புரிஞ்சது பெரியவா அப்படின்னு அதையும் சொல்கிறார். இப்போ நீ இதை கிரகிச்சுட்டியோனோ, அப்போ அந்த புஸ்தகத்தில் அந்த எழுத்துக்கள் இருக்கக்கூடாதே அப்படிங்கிறார். இல்லை பெரியவா, அது பிரிண்டட் புஸ்தகம் இல்லையா, அது எப்படி போகும் அப்படிங்கிறார். அதே போல தான் இதுவும். நம்ம படைக்கிறோம் சுவாமிக்கு, சுவாமி அந்த அதோட நறுமணத்தையும் அதோட சுவையையும் அவர் சுவைச்சுடுறார். ஆனால் அதில் நம்ம வச்சிருக்க நெய்வேத்தியம் அப்படியே தான் இருக்குது. எப்படி இந்த புஸ்தகத்தில் எதுவும் மாறாமல் அடுத்தவா திரும்ப அந்த புஸ்தகத்தை எடுத்து படிக்கிற மாதிரி தானே இருக்குது, எதுவும் மறையாமல் இருக்குது. ஆனால் நீ எல்லாத்தையும் கிரகிச்சுன்ட்ட, அது போல தான் இதுவும் அப்படின்னு ரொம்ப அவனுக்கு விளக்கமாக சொன்னோன்னே அவனுக்கு நன்னா புரிஞ்சுடுறது. இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் மிருதங்கம் வித்வான் ஸ்ரீ மன்னார்குடி ஈஸ்வரன் அவர்கள். நம்மிடையே நம்ம மகா பெரிவாளை பற்றி அவருக்கு ஏற்பட்டுள்ள அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவர்களை நம் நிகழ்ச்சிக்கு வருக வருகவென்று வரவேற்போம். நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம். நமஸ்காரம். உங்களுக்கு மகா பெரிவா எந்த வயசுலேருந்து உங்களுக்கு தெரியும், அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் மகா பெரிவாளை பற்றி கொஞ்சம் உங்களோட அதை பற்றி பேசுகிறதுக்கு சந்தர்ப்பமும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கூப்பிட்டதுக்கு நான் என்னுடைய நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 8 வயசு இருக்கும்போது மகா பெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா அழைச்சிட்டு போனோம். எங்கள் அப்பா பேர் அப்பைய தீட்சிதர். நாங்கள் அப்பைய தீட்சிதர் பரம்பரையில் இருக்கோம். நானும் அந்த பரம்பரை தான். அத்வைத சித்தாந்தம் இதில் நாங்கள்
இருந்துட்டு. எங்கள் தாத்தா பேர் ராஜாதீஸ்வரர்னு பேர். ம். எங்கள் அப்பாவுடைய அப்பா பேர். ம். எல்லாரும் மன்னார்குடி தான். அவள் கிட்டத்தட்ட மன்னார்குடி சாஸ்திரிகள், ராஜு சாஸ்திரிகள் அந்த பரம்பரையில் வரவா எல்லாரும் நாங்கள்லாம். சரி. எங்கள் தாத்தா மகாபெரிவாளும் அந்த காலத்தில் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவா ம். அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லி எனக்கு தெரியும். சரி. அதாவது எங்கள் தாத்தாவுக்கு யார் பாடம் சொல்லி கொடுத்தாலோ அதே பெரியவர் மகா பெரியவா பட்டத்துக்கு வந்த பிறகு அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்ததாக சரி. ஒரு காதில் விழுந்த என் சமாஜம் எங்கள் அப்பா சொல்லி காதில் விழுந்தது. சரி சரி. அந்த சந்தர்ப்பத்தில் எங்கள் தாத்தா ராஜாதீஸ்வரரும் அடிக்கடி அவருடைய டீச்சர், சரி. அவரோட மடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வர பழக்கங்கள்லாம் நிறைய இருந்திருக்கு. அதனால் மகா பெரியவாளும் எங்கள் தாத்தா ராஜாதீஸ்வரரும் கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருந்த பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கான். அதனால் ராஜாதீஸ்வரர் அப்படின்னாக்கா மகா பெரியவாளுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு இளகிய மனசு வந்துடும். எனக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும். என் பேர் அப்போ மாஸ்டர் ஈஸ்வரன். சரி. அப்போ நுங்கம்பாக்கத்தில் ஜம்புலிங்கம் நாயகர் ஸ்ட்ரீட்டுன்னு இருந்தது. இப்போ அது நாயகர் எடுத்துட்டா ஜம்புலிங்கம் ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குது. அங்கே ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் வீட்டில் இவர் முகாமிட்டு இருந்தார் மகா பெரியவா. சரி சரி. நான் அப்போது மாங்காடு சாமி ஸ்ட்ரீட்டு, நுங்கம்பாக்கம் மாங்காடு சாமி ஸ்ட்ரீட்டில் இருந்துட்டுருக்கேன். மிருதங்க சாதகம் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன சின்ன கச்சேரியெல்லாம் வாசிச்சுட்டுருக்கேன். அப்போது எங்கள் அப்பா மகா பெரியவாளை அழைச்சிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜம்புலிங்கன் ஸ்ட்ரீட்டில் இருந்தார். அப்போது மகா பெரியவா பக்கத்தில் பாலுன்னு ஒருத்தர் கூட வந்திருக்கா, அவள் வந்திருக்கான்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தர் பாலுன்னு பேர். ராஜா தீட்சிதர் பேரன் வந்திருக்கார், அவள் அப்பா அழைச்சின்னு வந்திருக்கா. சரி. அப்படின்னு பெரியவாள்கிட்ட சொன்னான். இப்படி பார்த்துட்டோம் அப்படின்னார். வா அப்படின்னாரு. பார்ப்போம். மிருதங்க வாசிக்கிறியா? பேர் என்ன? மாஸ்டர் ஈஸ்வரன். மாஸ்டர் ஈஸ்வரன், நீ மன்னார்குடி பையனாச்சா? மன்னார்குடியில பிறந்த மன்னார்குடி ஈஸ்வரன், நீ அப்படிதான் சொல்லணும் இனிமே அப்படின்னு சொல்லி இந்த 2 கையும் அவர் கை மேலே வச்சுட்டார். சரி. இந்த 2 கையும் அவர் கை மேலே வச்சுட்டு இப்படி 2 தடவை தடவி கொடுத்தார். இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத அனுபவம். இப்போ நினச்சாலும் இதெல்லாம் நடக்கிற சமாச்சாரமாக நடந்திருக்கலாமா, நடந்திருக்குமா, இல்லை சொப்பனத்தில் நடந்ததா, என்ன ஏது இன்னி வரை எனக்கு தெரியாது. முதல்ல நான் கச்சேரி வாசிக்கும் போது மன்னார்குடி ஈஸ்வரன் தான் சரி சரி வந்தது. அந்த வருஷம் எனக்கு முதல் ப்ரைஸு பெஸ்ட் ஜூனியர் மிருதங்க வித்வான், பெஸ்ட் ப்ரைஸு சர்டிஃபிகேட் கொடுத்தா. ஹென்ரி கோவல் ப்ரைஸ் கொடுத்தா. அந்த சர்டிஃபிகேட்லேயும் மன்னார்குடி ஈஸ்வரன் தான் இருக்குது. சூப்பர் சூப்பர். ஸோ இப்படியான பெரியவாளுடைய அந்த ஆசீர்வாதம் இருக்க, அவளுடைய கண் பார்வை நம்ம மேலே பட்டிருக்கு. வா அப்படின்னு கூப்பிட்டா அந்த அந்யோன்யம். மிருதகம் வாசிக்கிறியா? ஈஸ்வரனா? என்ன ஈஸ்வரன்? மன்னார்குடி பேர் இதெல்லாம் சொன்னது ஒரு ஆசீர்வாதமாக நான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் நன்னா இருக்கேன், என் குடும்பம் நன்னா இருக்குது, என் குழந்தைகள், என் ஒய்ஃபு எல்லோரும் நன்னா இருக்கான்னா அந்த மன்னார்குடி ஈஸ்வரன் அந்த வாயால் அவர் சொன்னது. அதுக்கப்புறம் மிருதங்கத்தில் நான் நிறையா கச்சேரி வாசி டாப் ரேங்கிங் ஆர்டிஸ்டாக இருந்து ஆல் இண்டியா ரேடியோவில் பெரிய உத்தியோகத்தை பார்த்து இன்றைக்கும் நான் அந்த பென்ஷன்லாம் வாங்கிட்டு இருக்கேன். அப்படின்னா அவர் வாயால் அந்த மன்னார்குடி ஈஸ்வரன் சொன்னதனுடைய அனுகிரகம் அதனுடைய பலனை நான் இன்றைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கேன், அந்த மன்னார்குடி ஈஸ்வரனுங்கிறத. இப்போ பெரியவாளை பற்றி இன்னொரு சொல்லணும்னா, நான் அடிக்கடி காஞ்சிபுரம் போவேன். நிறையா வித்வான்களோடையே போவேன், தனியாகவும் போவேன். பல வருஷங்கள் நவராத்திரிக்கு 10 நாள் 9 நாளைக்கும் கச்சேரியெல்லாம் ஏற்பாடு பண்ணி 10வது நவராத்திரி முடிஞ்சு விஜயதசமி எல்லாம் முடிஞ்சது எல்லா வித்வான்களையும் அழைச்சிட்டு போய் பஞ்சரத்ன கீர்த்தனை எல்லாரையும் அங்கே இது பண்ணி நானும் உட்காந்து வாசி நிறையா வித்வான் கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் போவோம். அது மாதிரிலாம் பெரியவாள்கிட்ட கைங்கரியம் என்னால் முடிஞ்சது நான் அது பண்ணியிருக்கேன். மகா பெரியவா இருக்கும்போது சின்ன பெரியவாளும் என்னை பார்த்துட்டதுனால அவரை கூட இன்றைக்கும் மன்னாருடைய
நல்லா இருக்கியா அப்படின்னாங்க. அந்த மாதிரி மன்னார்குடின்னு ஈஸ்வரனே சொல், மன்னார்குடி எப்படி இருக்க அப்படின்னு கேட்ப. இன்னைக்கும் பாலபெரிவா, பாலபெரிவா இன்னைக்கு இருக்கிற பெரியவா விஜயேந்திர விஜயேந்திர சார். சரஸ்வதி அவர்கள் இன்னைக்கும் மன்னாருடைய அப்படின்னு தான் கூப்பிடுவார். ஸோ அவர் மகாபெரிவா எதிர்க்க அவர் இவரும் இருந்ததுனால அந்த அப்படியே ஒரு பரிச்சயமாச்சு. இன்றைக்கும் நான் போயிட்டு காஞ்சிபுரம் போயிட்டு வந்தேன்னா பெரியவாளை பார்த்துட்டு வருவேன். ரொம்ப மனசுக்கு ஒரு திருப்தியான ஒரு அனுபவங்கள் எனக்கு. மகாபெரிவா இந்த பூமியிலேருந்து விடுபட்டு அவர் ஜீவசமாதி ஆனார் இல்லையா, ஆமா அன்னைக்கு காத்தால 9 மணிக்கு நான் என் ஒய்ஃப் எல்லாரும் காஞ்சிபுரத்தில் இருக்கோம். சரி அன்னைக்கு சரி ஏன் எப்படி அன்னைக்கு அது அமைஞ்சதுன்னு எனக்கு தெரியாது. சரி நான் என் மனைவி என்னுடைய தம்பி நாங்கள்லாம் காஞ்சிபுரம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒன்று போனோம். பார்க்க முடியல. ஓ ஆமாம், அவர் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தார், பார்க்க முடியல. அவரை உட்காந்துருந்த அந்த அந்த ஒரு சிம்மாசனம் மாதிரி ஒன்று சின்னதாக ஒன்று இருந்தது. அது அது சின்ன பல்லக்கா, அது என்னென்னு இப்பவும் ஞாபகம் வரல. அது ஒரு பலகா பெரியவா உட்காந்து இந்த பலகா இருந்தது. ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு ஒரு துளசி மாலையை போட்டுவிட்டு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 11:30 மணி 12 மணிக்கு மெட்ராஸ் வந்துட்டோம். சரி சரி அப்புறம் தான் இந்த மத்தியானம் இந்த நியூஸ் வந்தது. ரொம்ப ரொம்ப ஆடி போயிடுத்து எனக்கு. ஏன்னா இப்போ தானே போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்து ஆற்றுல தட்டு போட்டு சாப்பிட்றதுக்கு கூட உட்காந்துக்கல. அதுக்குள்ளே இந்த மாதிரி இந்த நியூஸு மாதிரி வந்ததுன்னு ரொம்ப கலங்கி போயிட்டேன். மகாபெரிவாளுக்கு வந்து கனகாபிஷேகம் பண்ணா இல்லையா, ஆமாம் அந்த சந்தர்ப்பத்தை ஒட்டி அங்கே அந்த மேடையில் நான் உட்காந்து கச்சேரி வாசிச்சிருக்கேன். ஓ அதே மேடை. சரி சரி ஒரு நாள் முன்னாடியோ இல்லை 2 நாள் முன்னாடியோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. கச்சேரி வாசிச்சிருக்கேன். நம்ம ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் அங்கே ஒரு பஜனை பண்ணார். அந்த பஜனைக்கு நான் உட்காந்து வாசிச்சிருக்கேன். சரி உட்காந்து வாசிச்சிருக்கேன். பெரியவாளுடைய கனகாபிஷேகம் கண் முன்னாடியே இருக்குது, எனக்கு கண் முன்னாடியே இருக்குது. நான் பண்ணின பாக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிறேன். இல்லைன்னா எத்தனையோ வித்வான்கள் இருக்கா, யார் வேணாலும் போய் வாசிச்சிருக்கலாம். எனக்கு அந்த பிராப்தம் கிடச்சிது. மகாபெரிவா ஒரு சமயம் இருக்கும்போது விழுப்புரத்தில் முகாம் போட்டுருந்தேன். அது எதுக்கோசம் போட்டேன் அதெல்லாம் எனக்கு அந்த டீட்டெயில் தெரியாது. சரி அப்போ வந்து ஒரு கச்சேரி வாசிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. கல்யாணராமன் கச்சேரி. கல்யாணராமன் சார் வந்து அவருக்கு வந்து நான் காரில் முன்னாடி போயிடுறேன்ப்பா, நீங்கள் உங்களுக்கு ஒரு டாக்ஸி வச்சுருங்க, நீங்கள் எல்லோரும் வந்துருக்கோம், அதுக்கு உண்டான பேமெண்ட்டெல்லாம் அதை பார்த்துக்கிறோம் நாங்கள். சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், டாக்ஸிக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். ஒரு மத்தியானம் ஒரு 1 மணிக்கு கிளம்புவோம். விழுப்புரம் வர போடுமே, 1 மணிக்கு கிளம்புவோம். ஆற்றுல சாப்பிட்டுக்கிட்டு சும்மா வாத்தியங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு பிஎஸ் நாராயணசாமிக்கு ஃபோன் பண்ணேன். ஏன்னா நாங்கள் எல்லாருமே பெரியவாள்கிட்ட ரொம்ப அத்தியந்த பக்தி இருக்கிறவா. பிஎஸ் நாராயணசாமிக்கு ஃபோன் பண்ணேன். அப்புறம் வந்து வாசன் கடம் வாசிப்பார், அவருக்கு ஃபோன் பண்ணேன். தியாகராஜன் சார் வைலின், வி தியாகராஜன் சார், இது மாதிரி கச்சேரி அழகிரிசாமி சார் தான் வைலின் வாசிக்கிறார், நாங்கள் பெரியவாளை பார்க்க போகிறோம், வரையடா அப்படின்னு. அதுக்கு என்னப்பா பெரியவாளை தரிசனம் பண்ணுற, நீ போய் ஆயிஷன்னு போகிற வரையங்கிற, நான் நிச்சயமாக வரேன் அப்படின்னு 2 பேருமே ஒத்துட்டான். சரி சொல்லிட்டு நாங்கள்லாம் ஒரு 1 மணிக்கு காரில் கிளம்பி விழுப்புரத்துக்கு போயிட்டோம். சரி, சாயந்தரம் ஒரு 4:30 மணி ஆச்சு. விழுப்புரத்துக்கு தங்கி இருக்கிற அந்த முகாம் இடத்துக்கு போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம். சாயந்தரம் 6 மணிக்கு தான் கச்சேரி. பெரியவாளை தரிசனம் பண்ணுவோம். நாங்கள் எல்லோரும் போனோம். யார்? கல்யாணராமன், பிஎஸ் நாராயணசாமி, அழகிரிசாமி, நான், வி தியாகராஜன் எல்லாரும் போனோம். பெரியவா தான் நமஸ்காரம் இப்படி பார்த்தார். இன்னைக்கு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பாட போகிறீங்களோ அப்படின்னா, ஆக்சுவலாக கல்யாணராமன் மட்டும்தான் பாடுறது, அதான் ஃபிக்ஸ் ஆகிருந்தது. அவர் வந்து 2 பேரும் சேர்ந்து பாட போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். அப்புறம் வந்திருக்காரு 2 வயலையும் நான் 2 வயலையும் பார்ப்போம் டபாய்ங்க அப்படின்ட்டார். கடைசியில் பார்த்தாக்கா இவர் வயலின் எடுத்துன்னு வந்தார். யார்? வீட்டையும் அழகிரிசாமி தான் கச்சேரி வாசிக்கணும்னு வந்தார். அப்புறம் அவர் சொன்னார், இந்த மாதிரி அவர் தான் வாசிக்க போகிறார், நான் கேட்கறதுக்கு உங்களை தரிசனம் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு. இவர் 2 பேரும் பாடட்டும் இல்லை அப்படின்னு இவர் 2 பேரும் பாட சொல்லிட்டார். அன்றைக்கி கல்யாணராமனும் பிஎஸ் நாராயணசாமி சேர்ந்து பாடினான். பெரியவா உட்காந்து கேட்டா இந்த கச்சேரியை.
அதாவது எங்களுக்கும் அவர் உட்கார்ந்த ஒரு இடத்துக்கும் ஒரு 10-20 அடி தான் டிஸ்டன்ஸு. மற்றவரை ஜனங்கள் அந்த லோக்கலாக இருக்கிற நிறைய மகா பெரியவாள்லாம் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்தால் அவள் மட்டும் தரிசனம் பண்ணின்னு போயிருந்தா கச்சேரியில் இருந்தது உட்காந்து ஃபுல்லாக கேட்டார். எல்லாம் ஆசீர்வாதம். இதெல்லாம் பெரியவா உட்காந்துட்டு இந்த ஃபுல்லாக கச்சேரியை கேட்டு ஆசீர்வாதம் பண்ணுறதுங்கிறப்பா ஏப்பா அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒரு கொடுப்பனை இருந்தால் தான் நடக்கும் அதெல்லாம் இல்லையா. அவள் 2 பேரும் சேர்ந்து பாடினதே இல்லை. பெரியவா வார்த்தை வந்து 2 பேரும் சேர்ந்து பாடுக்கலாம் அப்படின்னு அது அப்படிலாம் அனுபவம் ஆயிருக்கு எனக்கு. நிறைய பெரியவாளை தரிசனம் பண்ணணும் எண்ணம். எங்கள் ஆற்றுல எந்த மாவலை கட்டினாலும் பெரியவாளுடைய ஒரு அங்கே காதில் ஒரு சமாச்சாரத்தை சொல்லிட்டு தான் எங்கள் ஆற்றுல மாவலையே நம்ம கட்டுவோம். எங்கள் ஆற்றுலலாம் அப்படி தான் இதாக இருந்தது. என் பொன் கல்யாணத்துக்கு என் பிள்ளை கல்யாணத்துக்கு எல்லாத்துக்குமே ஆற்றுல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் பெரியவாளுக்கு அந்த சமாச்சாரத்தை பத்திரிக்கை கொண்டு கொடுத்து அந்த சமாச்சாரத்தை அவளுடைய பாதத்தில் அங்கே வச்சுட்டு தான் மற்ற காரியங்கள்லாம் நடக்கும் நம்ம ஆற்றுல. இன்றைக்கும் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. இப்போ நிறைய பேர் அனுஷ்டானங்கள்லாம் கடைப்பிடிக்கிறா, பெரியவாள் சொல்லி சில அனுஷ்டானங்கள். நீங்க அதை தானே கடைப்பிடிக்கிறீங்களா? ஒன்றும் கிடையாதுமா. நான் அப்பயே தீட்சர் பரம்பரைன்னு பேரு. அதே அத்வைத சித்தாந்தம் மகாபெரிவாளுக்கும் அதுதான் சித்தாந்தமாக வச்சிருந்தார். எனக்கு ஒன்றும் தெரியாது. பூஜை புனஸ்காரம் சான்ஸ்கிரிட்டு ஒன்றும் தெரியாது. ஒன்லி சந்தியாவந்தனம் பிரம்மைக்கியம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் என்னை காப்பாற்றிட்டு இருக்கு. காயத்ரி தான் சந்தியாவந்தனம் சொல்றேன். அது தவிர ஆற்றுல எல்லா இடத்துலையும் மகாபெரிவா இருந்துட்டு இருக்கா, நல்லா இருந்துட்டு இருக்கா, சௌக்கியமா. இப்போ உங்க ஃபேமிலியில ஏதான மிரக்கிள்ஸ் லைக் ஒரு மாதிரி ஏதோ ஒன்று பெரியவாள்கிட்ட வேண்டிண்டு அந்த மாதிரி சரியா போயிருக்கு, அந்த மாதிரி ஏதான ஒரு இது நடந்திருக்கா, இன்சிடென்ட் ஏதான? எங்க அப்பா எப்போ ஒரு இது சொன்ன ஞாபகம். அதாவது எனக்கு உடம்பு சரியில்லாத போது பெரியவாள்கிட்ட அழைச்சிட்டு போய் நமஸ்காரம் பண்ண வச்சாலாம். எனக்கு ஏதோ 2 வயசு 3 வயசு இருக்கும். எனக்கு அதெல்லாம் ஞாபகம். அவள் சொன்னது, எங்கள் அம்மா சொன்னது. பெரியவாள் ஜாதகம்லாம் பார்த்தீங்களா? அதெல்லாம் கேட்டேன். எல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் தோல் சம்பந்தமான ஒரு வாத்தியம் வாசிப்போம் அப்படின்னு சொன்னதாக எனக்கு வந்து தோல் சம்பந்தமான வாத்தியம்னா அது தவுலாக இருக்கலாம், மிருதகமாக இருக்கலாம், கஞ்சீராக இருக்கலாம், எதோடாலும் இருக்கலாம். தோல் சம்பந்தமான வாத்தியம் வாசிப்பான் அப்படின்னு சொன்னதாக காதில் விழுந்தது. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய குருநாதரை பார்க்கும்போது ஜாதகம் பார்த்து பாருங்க அப்படின்னு சொன்னதாக. கல்யாணத்துக்கு ஜாதக பொருத்தம் பார்க்குறா இல்லையா, அந்த மாதிரி இவனுக்கு மிருதங்கமும் அந்த வாத்தியமும் எடுக்கும்போது ஜாதகம் பார்த்து எடுங்கோ அப்படின்னு சொன்னதாக அப்பா சொன்னா. அவன் ஜாதகம் பார்த்தா அந்த ஜாதகத்துக்கு என்னுடைய ஜாதகத்துக்கு சூட் ஆகிற மாதிரி தான் குருநாதரை குருசேரி கிருஷ்ணமணி ஐயர்னு பேர். அவருடைய ஜாதகமும் என் ஜாதகமும் தான் சிஷ்ய குரு. அந்த பாண்டவியம் சரியா இருந்தது. அப்புறம் அவருடைய காலம் முடிஞ்சோடனே குருவாயூர் சாப்பிட்ட கொஞ்சம் கற்றுட்டேன். ஸோ இதெல்லாம் பெரியவாளுடைய வாயிலேருந்து வந்தது. கரெக்ட். இது ஒரு புதிய இதுவா இருக்கேன். இது எந்த வித்வான்களுக்கும் ஜாதகம் பார்த்து குருவை கேள்விப்பட்டேன். எனக்கு ஜாதகம் பார்த்து தான் ஜாதகம் பார்த்து அந்த குருவுடைய ஜாதகம் 3 பேர் எடுத்தது. ரகு சார், பாலக்காடு ரகு சார், எங்கள் வாத்தியார் அந்த பாலக்காடு குஞ்சுபடி சார் படம்லாம் ஜாதகம் பார்த்து எடுத்ததில் இந்த வாத்தியாருடைய ஜாதகம் தான் பொருந்தி இருக்கு. அதாவது குரு சிஷ்ய பாவம் அந்த பொருத்தம் இருக்குன்னு சொல்லி பண்ணிட்டதாக. அப்போ சின்ன வயசு இல்லையா, எனக்கு அதெல்லாம் ஒரு 5 வயசுல ஆரம்பிச்சுட்டேன். தாதித்தோனவெல்லாம் நான் 5 வயசுல வாசிக்க ஆரம்பிச்சுட்டேன். அதெல்லாம் பாடகரே 8 வயசுல கச்சேரி வாசிக்க, சின்ன சின்ன கச்சேரி, நவராத்திரி இந்த மாதிரி எல்லாம் அந்த சின்ன சின்ன பெண்கள்லாம் பாடுகொண்டியா சின்ன நவராத்திரியில் அதெல்லாம் உட்காந்து வாசி அப்படி 8 வயசுல வச்சு பக்கத்துல 1958 எனக்கு 10 வயசு முடிஞ்சுடுத்து அகாடமியில் முதல் கச்சேரி வாசிக்கும் போது. 1958 அரங்கேற்றுப்படி. அதே வருஷமும் நான் அகாடமியில் கிருஷ்ணகான சபா இதெல்லாம் வாசித்தேன். அதே வருஷம் சேம். ஸோ அதெல்லாம் ஒரு பெரியவாளுடைய ஆசீர்வாதம் தான் நான் இன்னி வரை நினச்சிட்டு இருக்கேன். அது உண்மையும் கூட, சத்தியமும் கூட. கண்டிப்பாக. இப்போ பெரியவாளுக்கு நீங்க நிறைய கச்சேரிலாம் பார்த்துருக்கேன். எந்த மாதிரி என்ன ராகம் பிடிக்கும்? ஏதானு ஒன்று ஸ்பெசிஃபிக்கா பெரியவா கேட்பாளா? வந்து அப்படி சாதாரணமாக இருக்கும். எங்கிட்ட அந்த நான் மிருதக வித்வான் தான்.
ம். பாடகால்கிட்ட தான் அவர் அதை கேட்போம். மோட்சமுங்கிறது தான் அப்புறம் பிடிக்கும் அவருக்கு கொஞ்சம். ஆ, சாரமதி. சாரமதி. ஆ. அதே மாதிரி ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே ம். அந்த கீர்த்தனை ஒரு தடவை எல்லா வித்வான்களும் சேர்ந்து பாடுறதுக்கு போயிருக்கும்போது நானும் மிருதங்கம் வாசிக்க போயிருக்கேன். ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே ராஜமையர், ம். பிஎஸ் நாராயணசாமி, ம். மதுரை கிருஷ்ணன் சார், இன்னும் நிறைய பேர் வந்திருந்தா. விஆர் கிருஷ்ணன், சரி, சரி. திருவங்காடு ஜெயராமன், ஓ, ஜெய சுந்தரேசன். ஒரு கோஷ்டி உண்டு. சரி. பஞ்சரத்தனம் இது கோஷ்டியாக போய் பாடுறதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் உண்டு. எல்லாரும் வந்திருந்தா. ம். விவி சுப்பிரமணிய வயலின், அழகிரிசாமி சார் வயலின், நிறைய பேர் மிருதங்கம், கடம் எல்லாரும் போயிருந்தோம். அப்போ ஒரு சுப்பிரமணிய காம்போதி கீர்த்தனை, சுப்பிரமணிய correct. நமஸ்தே கீர்த்தனை ஏதோ ஒரு இடம் இது தெரியுமா உனக்கு அப்படின்னு ஏதோ கேட்க போய் ஆ. அவர் அதை அது இல்லை இது இப்படி வரும் அப்படின்னு அதெல்லாம் ஆமா, சொல்லி அது ஏதோ ஒரு இது கூட இருக்கு. அதுல ஏதோ ஒரு பேர்ட பிரிச்சு ஏதோ ஏதோ ஒன்று சொன்னார். சான்ஸ்கிரிட் இது எனக்கு அது மாறாம பண்ணினாரு. அது சொன்ன மீனிங் மாறாம ஆ. பாடணும் அப்படிங்கிற ஏதோ மாதிரி. ஒன்று சொன்னார். ஏதோ சொன்னார் மட்டும் தெரியுமே தவிர Correct. அவர் என்ன சொன்னார், எந்த அர்த்தம், அதில் என்ன மீனிங் இருக்குது, இவெல்லாம் என்ன புரிஞ்சுட்டாங்கிறது எனக்கு தெரியாது. நம்ம ஏதோ ஓரமாக உட்காந்து மிருதங்கம் வாசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் நிறுத்தி ம். அது என்ன அப்படின்னு கேட்ட ஞாபகம் எல்லாம் இருக்கு. சரி, சரி. அந்த பிக்சர் கூட மைண்டில் ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கு. ஆ. பட் என்ன கேட்டார், இவ என்ன பதில் சொன்னா, அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார், ம். எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் ம். ஏதோ ஒன்று நிறுத்தி கேட்டது ஞாபகம் இருக்கு. ம். ரொம்ப அதுக்கு ஏதோ வியாக்கியானம் தான் அவர் சொல்லினார். அது ரொம்ப நேரம் அவள்கிட்ட ஏதோ பேசியிருந்தார் அதை பற்றியெல்லாம். ம். நடந்துதானா, ம். நடந்தது உண்மை. ம். என்ன பேசினார் தெரியாது. இப்ப நீங்க உங்களோட பேர குழந்தைகள் அவள் எல்லாமும் இந்த என் இந்த பேர வழி மிருதங்க வாசின்னு இல்ல இல்ல இருக்கா. பெரியவா சொன்னது இந்த சந்தியாவந்தனம் பண்ணணும், இது பண்ணணும், எல்லாத்துக்கும் நீங்க அதுக்கு கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. என் பிள்ளையும் அது மாதிரி தான். அவன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, டெலைட்டில் பார்ட்னராக இருக்கான். இன்றைக்கும் ஒழுங்காக சந்தியாவந்தனம் பண்ணிட்டு மிருதங்கம் வாசிச்சுட்டு எல்லாம் இருக்கேன். ஏன்னா அந்த பரம்பரையை விட முடியாது. அப்பயே தீட்சிதர் பரம்பரை, அதுவும் மகாபெரிவா அந்த அத்வைத சித்தாந்தத்தில் இருந்து அந்த இதில் விட முடியாது. சந்தியாவந்தனம் ரெகுலர், அதெல்லாம் பேரனுக்கு இப்போ தான் பூடல் போட்டிருக்கோம். ஒழுங்காக சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கான். இதுங்கிற சமிதாதானங்கள்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கான். அது போதும். நல்லா சௌக்கியமாக இருந்துட்டு இருக்கா. எல்லாம் பெரியவா ஆசீர்வாதம் தான், வேற ஒன்றும் இல்லை. நல்லா பெரியவா ஆசீர்வாதம். அதில் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. நான் அதுக்கு தான் சொன்னேன், என்ன போய் கூப்பிட்றாள் சார் அப்புட்ட சொன்னார். அப்புட்ட அவன் தான் நான் அங்கேருந்து பேசினான். என்னை போய் கூப்பிட்றது, என்னை விட விஷயம் தெரிஞ்சவா, அவரோடையே இருந்தவா நிறையா. நான் ஏதோ கச்சேரி ஏதோ உங்களை பெரியவா நீ கூப்பிட்டுருக்கா, அவ்வளோதான். நான் ஏதோ கச்சேரி வாசிச்சுட்டு 10 ரூபா பணம் சம்பாதிச்சுட்டு நான் இருக்கேன். ஏதோ சந்தர்ப்பத்தில் போயிருக்கேன், வாசிச்சிருக்கேன், கையை விட்டுருக்காரு, அதெல்லாம் பண்ணியிருக்கேன். எத்தனை தான் திருப்பி திருப்பி அதையே சொல்லுவேன். இவ்வளோதான் விஷயம் இவ்வளோதான். எங்கள் தாத்தாவுக்கு யார் சான்ஸ்கிரிட் சொல்லி பாடம் சொல்லி கொடுத்தோட அந்த பெரியவர் தான் மகா பெரியவாளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தார். அவர் மடத்துக்கு பாடம் சொல்லி கொடுக்க போகும்போது எங்கள் தாத்தாவும் கூட போயிருக்கான். சரி சரி. அதனுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ் இதுதான். அப்போது இவர் எங்கள் ராஜா தேஷர் மகா பெரியவா பாடம் எடுக்கும்போது இவரும் உட்காந்துட்டு இருந்ததுனால அவளுக்குள்ள ஒரு நெருக்கம் ஏற்பட்டு ராஜா தீட்சிதர்னாக்கா ஒரு ஃப்ரெண்ட்ஸாக அவருக்கு ஆயிடுது. ராஜா தீட்சிதர் பேரன் வந்த உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம். சரி சரி. இதான் நடந்தது விஷயம். இதுதான் எங்கள் தாத்தா பெரிய ராஜா தீட்சிதர். ரொம்ப அவள் மகா பெரியவா சொல்லி ஒரு சமயத்தில் புதுக்கோட்டை சமஸ்தானம், அப்போல்லாம் சின்ன சமஸ்தானம் இருந்தது புதுக்கோட்டையில். அப்போ அந்த ஊருணியில் தண்ணியே இல்லை. வருண ஜபம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பெரியவாடை கூப்பிட்ருக்கா போல இருக்கு. ராஜாவை பண்ணட்டும் அப்படின்னு ராஜா தீட்சிதர் அவரை பண்ண சொல்லுங்க. அவர் பண்ணினார். வருண ஜபம் பண்ணினார் மழை வரத்துக்கு. அது பேர் ஊருணின்னு பேர். புதுக்கோட்டையில் இன்றைக்கும் அந்த ஊருணி இருக்குது. புவனேஸ்வரி அம்மன் கோயில் ஊருணி இன்றைக்கும் இருக்குது. ஊருணின்னா சின்ன குளம்னு பேர். அதை ஊருணின்னு அந்த ஊரில் அந்த பாஷையில் லோக்கல் லாங்குவேஜில் ஊருணின்னு சொல்லுவாள். அதில் தண்ணி வந்தது. அங்கே இருந்த அந்த பெரியவர் ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவருடைய பேலஸுக்கு கூப்பிட்டு எங்கள் தாத்தாவுக்கு காசு பணங்கள்லாம் கொடுத்தாராம். பெரிய காசு பணம் கொடுத்துருக்கார். இதெல்லாம் எங்கள் அப்பா சொன்னது. அப்போது அந்த எங்கள் தாத்தா ராஜா தீட்சிதர் மேலே இருந்த அங்கவஸ்திரத்தை இப்படி காமிச்சு வாங்கிட்டாலும் இந்த அங்கவஸ்திரம் போரல. ராஜா உடனே பொட்டி கொண்டான்னு சொல்லி ஒரு பொட்டி உண்டோம், மரத்தில் பெரிய பொட்டி, அதில் அந்த பணங்கள்லாம் போட்டு
அவர்கிட்ட கொடுத்ததாக இன்ஃபர்மேஷன் எங்கள் அப்பா சொன்னது. சரி சரி. அந்த பொட்டி இன்னிக்கும் எங்கிட்ட இருக்கு. ஓ. அந்த பொட்டி தான் எங்கள் ஆற்றுல ஏதாவது கல்யாணம் கார்த்திகை மாவேலை வச்சாச்சுன்னா பெரியவாளுக்கு சொல்லணும், அந்த பெட்டியில் 10 ரூபா போடும். சரி சரி. அந்த பொட்டி தான் முதல்ல அந்த சத்திரத்துக்கு போகும். சரி. சத்திரத்துக்கோ எங்கே அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதோ அங்கே செயின், காசு, பணம், அந்த தாலின்னு வாங்கிறது, அந்த தாலியை கோக்குறது, அந்த பஞ்ச கயிறு, அது போக்குவரத்து எல்லாமே அந்த பொட்டியில் தான் இருக்கும். அந்த பொட்டி தான் முதல்ல அந்த சத்திரத்துக்கு உள்ளே போகும். அதே மாதிரி நான் ஏதாவது வீடு மாற்றின்னு எங்கேயாவது போனேன்னா பொட்டி தான் முதல்ல வீட்டுக்குள்ளே போகும். ஓ, இது ரொம்ப முக்கியமான இது. நீங்கள் இது சொல்லும்போது தான் எனக்கு ஒன்று ஒன்றா ஞாபகம் வருதுமா. எதையுமே நான் மறைக்கணும்னு என்ன சின்ன மெல்லீசா கர்ணகரேன்னு ஒரு சாவி எதுக்கு எங்கள் அப்பா பேரை சொல்லி தரடா அப்படின்னு தட்டுனாக்கா திறந்துக்கும். சரி. இன்னும் அந்த பொட்டி இருக்கு. அது எங்கே போனாலும் அதில் தான் முதல்ல அது வீட்டுக்குள்ளே போகும். சரி. எங்கே கல்யாணம் அப்படின்னா அதுதான் முதல்ல சத்திரத்துக்கு போகும். புது வீடு மாற்றினோம், வீடு வாங்கினோம் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே முதல்ல போகிறது இந்த பொட்டி தான். அனந்தராம தீட்சிதர் அவரை மாதிரி இவர் எங்கள் தாத்தா அந்த மாதிரி ஒரு பேர் எடுத்தவர். ஆமாம், அந்த மாதிரி பேர் எடுத்தவர். இவர் சொல்லி மகா பெரியவா சொல்லி தான் அந்த வருண ஜபம் அங்கே பண்ணினார். அதனால ராஜா கொடுத்த அந்த பொட்டி, இந்த காசு பணங்கள்லாம் எங்கே போச்சு தெரியாது. அதான் என்ன காசு கொடுத்தாரு, நோட்டாக கொடுத்தாரா, தங்கமாக கொடுத்தாரா, அது எதுவும் எனக்கு தெரியாது. அந்த பொட்டி மட்டும் எங்கிட்ட வந்து மாட்டி நிறுத்தும். அது எங்கிட்ட தான் இருக்கு. மாமா, இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப உங்களோட அனுபவங்கள் ரொம்ப புது மாதிரியாக நாங்கள் கேட்டிராத சில விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்னேன் உங்களோட. அதுக்கு தான் நாங்கள் ஒருத்தரையும் அவளோட சொந்த அனுபவங்கள் சொல்லும்போது நிறைய புது விஷயங்கள் வெளில வரும். ரொம்ப நல்லா இருந்தது. ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப், ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட இன்டர்வியூ. இங்கே வந்து உங்களோட டைமை எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப நன்றி. நன்றி. இந்த வாரம் நின்னை சரணடைந்தேன் நிகழ்ச்சியில் திரு மன்னார்குடி ஈஸ்வரன் அவர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த வாரம் புதிய அனுபவங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.